My son, 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 son. Mr. Shankar! Catch the rope! Catch the... No! No! You bastard! Catch it! Catch the rope! Catch it! You! உண்மையிலேயே எங்க அப்பனுக்கு நான் பிறந்திருந்தேன்னா இந்த காயத்தை பிடிச்சி என் உயிரை நான் காப்பாத்திக்க மாட்டேன். கயிறு போடுறா. How can we shoot him? No. Jesus. Sir, now we are crossing Kodambakkam overbridge. Over, sir. You up. Get up.
வீட்டுல இருக்கிறது என்னோட யாரு அது? என்னோட பாய் ஃப்ரெண்ட். புரியல? என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவர். என்ன பயந்துட்டியா? அவரோட போட்டோ பார்த்துன்னா பயந்துட்டல்ல. நீ என்ன அவர் பேர் சொன்ன அவரோட ஹோல் டிபார்ட்மெண்டே அலரும். அவர் கையில மட்டும் நீ மாட்டின ஏக் மார்க் தோ துக்கடா. என்ன பாக்குற? நீ மட்டும் ஒரு சரியான ஆம்பளைனா அவர்கிட்ட ஒத்திக்கு ஒத்திக்கு நில்லு. உன்னை பீஸ் பீஸ் ஆகிடுவார். bloody old man. என்ன அடிச்சிட்டல. உன் பேர் என்னம்மா? I'm sorry, Ma. I'm sorry. Old uncle, நீ அழற? கொலைக்கு அஞ்சாத ஆள் நீ ரத்தத்தை கண்டு பயப்படுற? ஓல்ட் அங்கிள், உன்கிட்ட நான் உனக்கு கேட்பேன், கோச்சுக்க மாட்டியே? இப்படி அடுத்தடுத்து கொலை பண்ணிக்கிட்டு வரையே, இது நியாயமா? உனக்கு பாவமா படல? My child. உன்னை யாராவது கெடுக்க வந்தா நீ என்ன செய்வே? உன்னை யாராவது ரேப் பண்ண வந்தா என்ன செய்வே? ரேப்? என்ன? யார் வருவா? எவன் வருவா? I'll kill him. நான் கொன்னுடுவேன். தற்கொலை அவ பண்ணிக்கிட்டா, கொலையை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உயிருக்காக எதை வேணா கொடுக்க தயாரா இருக்கிற இந்த உலகத்துல மானத்தை இழந்ததுக்காகத்தான் உயிரையே கொடுத்திருக்காளே. அவ மனசு என்ன வேதனைப்பட்டிருக்கும். அந்த வேதனைக்கு ஒரு விலை வேணாம், அந்த பாவத்துக்கு ஒரு பதில் வேணாம். அதான் இப்ப நான் பழி வாங்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் தப்புன்னு தோணுதில்லை உனக்கு? சட்டத்துக்கு நீங்க பண்றது தப்பா இருக்கலாம், ஆனா எனக்கு தப்பா தெரியல. அங்கிள், அப்பவே உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். அந்த டாக்டர் க்ளோஸ் அங்கிள்? ஐயோ, ரத்தம் அங்கிள், சுட்டுட்டாங்களா அங்கிள்? சொல்லவே இல்லையா அங்கிள்? ஐயோ,
நிஜமாவா அங்கிள்? அப்ப நான் கண்ணை கட்டி விட்டுடுங்க. வைரத்தை இரும்பு பெட்டிலையும் நம்பிக்கையை யோகியங்கிட்டையும் வைக்கணும்னு சொல்லுவாங்க. என் வாழ்க்கையில கடைசி முறையா நான் ஒண்ணு நம்புறேன். குட் அங்கிள். ஐம் சாரி. நீ போலீஸ் அங்கிள், இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அங்கிள்? போலீஸ் இல்ல மிலிட்டரியே வந்தாலும் என்ன பிடிக்க முடியாது. நீ புறப்பட. நான் உங்களை தனியா விட்டுட்டு போக மாட்டேன். நீ என் கூட வர வேண்டியதில்லை. இங்கே இருந்தா போலீஸே உன்னை வீட்டுல கொண்டு போய் சேர்த்து. அப்ப நீங்க கொஞ்ச நாளைக்கு தலைமறைவா இருக்கணும்ல? அப்படின்னா நான் சொல்றது கேளுங்க. இது எங்க வீடுதான். டிஐஜி வீடு அண்டர் கிரவுண்ட். ஏன் விடுறீங்க? சுத்தி இருக்கிற இரும்பு வேலி, எப்பவுமே இருக்கிற இருட்டு உங்களுக்கு சரியான பாதுகாப்பு. நான் இங்க வந்து போறது கூட யாருக்கும் தெரியாது. எனக்கு இப்ப ஒரு உண்மை தெரிஞ்சாலும் அவனை பத்தி எல்லா உண்மையும் தெரிஞ்ச ஒரே ஆள் நீதான். இருந்தாலும் எல்லாத்தையும் மறைக்கிறேன். நீ காப்பாத்த நினைக்கிற ஆள் சாதாரணமான ஆள் இல்ல. இந்த ஊரையே கலக்கிட்டு இருக்கிற ஒரு கிரிமினல். So please speak up for God's sake. For God's sake, speak! ஓகே சாரதா, நான் கேட்கறதுக்கு மட்டும் தயவு செய்து பதில் சொல்லு. ஒன்னு அவன் எங்க ஒளிச்சு வச்சிருந்தான்? சிட்டிக்குள்ளேயா, வெளியா, மலையடி வாரத்திலயா, ஏதாவது ரயில்வே ட்ராக் பக்கத்துல, வீட்லயா? இல்ல நான் கேட்டுக்கிட்டே இருக்கல. பாவம் அந்த பொண்ணு, அந்த கொள்கை வீரன் அந்த லட்சியவாதி கிட்ட இருந்து தப்பிச்சு, படுபாவி அந்த கொலகார பாவி கிட்ட இருந்து தப்பிச்சு திருப்தியா அப்பாவை கூட பார்க்காம அத்தானை பார்க்கணுன்ற ஆசையில உங்ககிட்ட வந்தா. இன்னாமா எப்படிங்கிற? சௌக்கியமாகிறியா? கோன் ஐஸா சாப்பிடுவியே, குச்சி ஐஸாவது குட்டானா? கூல் ட்ரிங்க்ஸ் கிரேடா குடிப்பியே, பச்சை தண்ணியாவது காட்டினானான்னு கேட்காம வல்லு வல்லுன்னு ஊரானே. அவரே மாமா கோச்சிக்கிறீங்க? இது அவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் புத்தி. பெத்த மகளோட உயிரே போனாலும் பரவாயில்ல, டாக்டரை காப்பாத்துறதுதான் தன்னோட கடமைன்னு சொன்ன எங்க அப்பா கூட வேலை பார்க்கறவர் தானே இவரும். இவங்களுக்கெல்லாம் எங்க பாசம் இருக்க போகுது? Shut up. உங்க அப்பா கிட்ட உண்மையை மறைச்சு ஏமாத்துற மாதிரி என்னை ஏமாத்த பார்க்காத. என்னோட கிரிட்டிக்கல் பொசிஷன் என்ன பெத்தவருக்கும் புரியல, என்ன கட்டிக்க போறவருக்கும் தெரியல. சாரதா சாரதா, நான் அவார்டுக்காவோ ரிவார்டுக்காவோ அவனை பிடிக்கணும்னு நினைக்கல. தமிழ்நாடு பூரா அடுத்தது என் உயிரா உன் உயிரான்னு பயந்துட்டு இருக்காங்க. அவங்க உயிரெல்லாம் காப்பாத்துறதுக்கு காக்கி சட்டை போட்ட எங்களை தான் நம்பி இருக்காங்க. அந்த நம்பிக்கை வீண் போறதுக்கு முன்னாடி அவனை பிடிக்கணுங்கிறதுக்காக கெஞ்சன. ப்ளீஸ். அப்படி வாங்க வழிக்கு முதல்ல இப்படி கொஞ்சம் பணிவா கேட்டிருந்தீங்கன்னா உங்க கேஸ் கொஞ்சம் கன்சிடர் பண்ணியிருப்பேன். அது வந்து பாப்பா தண்ணி கேக்குது, கொண்டு வரட்டா? அது வந்து ஃபேன் போடட்டுமா? வேணாம், நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நீ சொல்லு. அது வந்து நாங்க கண்ணு கட்டி கூட்டிட்டு போனா அப்புறம் அங்க இருந்து அங்கே என்ன கண்ணு கட்டியே வச்சிருந்தான். அப்புறம் அந்த இடம் அங்க இருந்து என்ன கண்ணு கட்டியே கூட்டிட்டு கொண்டு வந்து விட்டுட்டான். அவ்வளவுதான், எனக்கு வேற ஒண்ணும் தெரியாது. உனக்கு எல்லா உண்மையும் தெரியும். இருந்தாலும் எந்த காரணத்துக்காகவோ எங்கிட்ட இருந்து நீ எல்லாத்தையும் மறைக்கிறேன். ஏண்டா மறைக்கிறேன்னு குழந்தைய போட்டு முறைக்கிற? உண்மை தெரிஞ்சா உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போறா? என்னம்மா? ஓகே, எனக்கு யாரும் சொல்ல வேண்டாம். நானே கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சு அவனை சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி அவன் கழுத்துல தூக்கு கயிறு விழ வைக்கல. என் பேரு சங்கர் இல்ல. அப்ப
இப்படிதான் பையனுக்கு பேரை மாத்திர வேண்டியதுதான். எனக்கு இப்போ ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். நான் சொல்ல போகும்போது சொல்ல வேணான்னு நீங்க ஏன் கையாட்டினீங்க? சொல்லுங்க. டேவிட், உனக்கு கிளைமாக்ஸ் நெருங்கி போச்சுடா. என் மனசுல 20 வருஷமா ஒளிச்சு வச்சுக்கிட்டு இருந்த ரகசியத்தை மாஜி சாராய கடை வேலைப்பன் சொல்றம்மா. நீ கட்டிக்க போற சங்கர் என் மக இல்லம்மா, அவனோட மகம்மா, அவனோட மக. அங்கிள், மாமா, நான் சரியா தான் கூப்பிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். பட்டு நறிஞ்சிட்டு டாலர் ஓபன் ஆனதுமே பதச்சு போய் நின்னீங்களே, அப்ப நினைச்சேன் அவரை பார்த்து பயந்துட்டீங்களோன்னு. இப்பதான் தெரியுது நீங்க பாசத்துல நின்றுருக்கீங்கன்னு. என்ன சொல்ற நீ? எனக்கு எல்லா உண்மையும் தெரியும். அவர் சொல்லிட்டார். யாரு? உங்க பழைய நண்பர் வேலப்பன். சொல்லிட்டானா? எல்லாமே சொல்லிட்டானா? மாமா, இது வரைக்கும் நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சுட்டு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. சொந்த உறவுக்கு தெரியல, ஆனா வந்த உனக்கு தெரிஞ்சிருக்கு. சூழ்நிலை தான் என் மகனை எதிரியாமும் உன்னை இப்படியும் பார்க்க வச்சிருச்சு. No, no, no. I have nothing to do with it. அவன் ஒரு கொலைகாரன், நான் அவனை பிடிக்க வேண்டிய போலீஸ்காரன். அவ்வளவுதான் எங்களுக்கு மத்தியில் இருக்கிற உறவு. அவன் என்னை காப்பாற்ற முயற்சி பண்ணும்போது உங்களுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியும் குழப்பமும் எனக்கு இருந்தது. ஆனா அதுக்கான அர்த்தம் எனக்கு அப்ப புரியல. So நான் please try and understand me. மிஸ்டர் சங்கர், நீங்க அனாவசியமா ஆத்திரப்படுத்தல அர்த்தமே இல்லை. இந்த பிரச்சனையை கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. முதல் தடவையா அந்த கொலைகாரனை எஸ்பி ரூமுக்குள்ள கூட்டிக்கிட்டு போனதே நீங்க தான். உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அவன் உள்ள நுழையறதுக்கு உங்களை ஒரு ஆயுதமா பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். இத கூட சாதாரண நிகழ்ச்சியா விட்டுறலாம். இப்ப நடந்திருக்கிறது அப்படி இல்ல. ஒரு கொலைகாரன் தான் தப்பிக்கிறத விட உங்க உயிரை காப்பாத்துறதுதான் அதிக அக்கறை காட்டியிருக்கான். இது உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். தன் நெருங்கிய நண்பரின் மகன்கிற ஒரே காரணத்தினாலதான் அவன் உங்களை காப்பாத்த முயற்சி செஞ்சிருக்கான். டேவிட் உங்க ஃபாதரும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்க கொடுத்த ஃபைல் தான். இதுல டேவிட் கொலை சம்பந்தப்பட்ட எல்லா விவரங்களும் அடங்கி இருக்கு. அன்னைக்கு நம்ம எல்லாருடைய கவனமும் குற்றவாளிக்கு எதிராக சாட்சி சொன்ன 3 பேர் மேலதான் இருந்ததே தவிர குற்றவாளிக்கு சாதகமா சாட்சி சொன்னதை பத்தி நாம யாருமே யோசிக்கல. இன்னைக்கு நான் மறுபடியும் ஃபைல பார்க்கும்போது குற்றவாளிக்கு சாதகமா சாட்சி சொன்ன பேர்ல ஒரே ஒரு பேர் தான் இருந்தது. அது சாராய வியாபாரி வேலப்பன். That's your father. அது மட்டும் இல்ல, டேவிட் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வந்த உடனே உங்க அப்பா பேரை சொல்லி உங்க அட்ரஸ் விசாரிச்சு உங்க ஃபாதரை போய் மீட் பண்ணிருக்கான். அதுக்கு ஐ விட்னஸ் ஒரு ரிட்டையர்ட் தாசில்தார். அப்பனும் பிள்ளையும் துப்பாக்கியோட அலையிறது பத்தாம இனிமே ஐஜி வேற அலைய போறான். அந்த பொண்ணு கிட்ட வேற சொல்லிட்டேன், அவன் வேற அவங்க அப்பா கிட்ட சொல்லிருப்பா. இதுக்கெல்லாம் காரணம் நீதான்டா திருட்டு ராஸ்கல். இனிமே நான் உன்னை தொட மாட்டேன். இது சத்தியம், சத்தியம், சத்தியம். இனிமே உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல. என்ன விட்டுடு, என்ன விட்டுடு, என்ன விட்டுடு. புடிச்சிட்டா, புடிச்சிட்டா. நான் என்ன பண்ணுவேன்? வேண்டாம், 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 வேண்டாம். சரி, உன் திருப்திக்காக கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன். சரி, குடிச்சிட்டா. நான் குடிச்சிட்டேன், மாட்டினேன். பொழுது 1 நேரத்துல குடிக்காதடா கெட்ட சோமாரி பையன். கள்ளச்சாராயம் காய்ச்சின போது கூட நிம்மதியா இருந்தேன். டேவிட், என்னைக்கு உன் சமாச்சாரம் பேப்பர்ல வந்ததோ அன்னியில இருந்து சுத்தி விட்டா கொண்டாட்டின மாதிரி குழப்பத்துல இருக்கிறேன்டா. என்னடா பாக்குற பார்வையே சரியில்லை.
20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க கூட தான் சரியில்லை. உங்க ஆரம்ப கால வாழ்க்கையை விமர்சிக்க நான் இங்க வரல. ஆனா கொலவெறி பிடிச்ச அந்த மிருகம் உங்களுக்கு ஆத்ம நண்பன். Am I right? அந்த கொலகாரம் மேல உங்களுக்கு கொள்ள பிரியம். Am I right? அந்த பிரியத்துல அவனுக்கு இட வசதி, பண வசதி எல்லாமே கொடுக்கிறது நீங்க தானும் எங்களுக்கு தெரியும். Correct me if I'm wrong. Am I right? கண்ணா கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. அந்த காக்கி சட்டக்காரங்க உன்னை கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. அந்த டேவிட் கருப்பா சாப்பாடு கூட எனக்கு தெரியாது. என்னடா சிரிக்கிற? கருப்பா சவப்பான்னு தெரியாது, ஆனா டேவிட்ங்கிற பேரு மட்டும் தெரியும். இல்ல கன்ஃபியூஸ் ஆயிட்டேன்டா. நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். நீ கன்ஃபியூஸ் ஆயிட்டல. அந்த டேவிட்ங்கிற பேரே எனக்கு தெரியாது. தெரியாது 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 தெரியாது. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். நான் யாரு? I want to know who I am. பிள்ளையோட எதிர்காலத்தை விட நண்பனோட கடந்த காலம் தான் முக்கியம் நினைக்கிற ஒரு தகப்பனை பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்லை. பிள்ளையோட வளர்ச்சி தான் பெத்தவங்களுக்கு பெருமைன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பெருமையே விரும்பாத ஒரு விசித்திர தகப்பனா நீங்க இருக்கீங்களே. இல்ல, நான் ஒரு சந்தேகத்துல தான் கேட்கிறேன். சொல்லுங்கப்பா, நீங்க நிஜமாவே என்னுடைய அப்பா?